என் ஓட்டு டிவிக்கு தான் கண்டிப்பாக. என் ஓட்டு திமுகவுக்கு. என்னோட ஓட்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கேமரா சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம். என் ஓட்டு தமிழ் வாழ்வு கட்சிக்கு தான், கேமரா சேனல். என் ஓட்டு காங்கிரஸ். என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு அதிமுக. நான் டிவிக்கு ஓட்டு போடுவேன். என் ஓட்டு திமுக தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான்மா. என் ஓட்டு சூரியனுக்கு தான். எங்கள் ஓட்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பு மிக மிக தாய்மொழியின் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஸ்டாலின். என்னுடைய ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். விஜய்க்கு தான்ப்பா, விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவிக்கு. ஓட் ஃபார் பிஜேபி. ப்ரோ நம்ம ஓட்டுக்கு டிவிக்கு தான் ப்ரோ. எங்களோட இது எல்லா 300 பேரோட ஓட்டம் விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு தான் சார். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு திமுகக்கு. என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு ரெட்டாளிக்கு தாங்க. என் ஓட்டு திமுக தான். கண்டிப்பாக எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் சார். ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போடுவோம். என் ஓட்டு எப்பவுமே டிவிக்கு தான். நான் சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகன். என் ஓட்டு விஜய். என் ஓட்டு ஸ்டாலின். என் ஓட்டு டிவிகேக்கு தான். இவ்வளவு கம்மியா சென்னையில வீடா? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர்க்கே ஆஃபர். திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறவங்களுக்கு வாட்டர் இவி ட்ரைனேஜ் கனெக்ஷன் டோட்டலி ஃப்ரீ. ஃபார் புக்கிங் கால் us now. அவங்க வந்து பல திட்டங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களுக்காக வந்து திமுகவுக்கு போடலாம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். திமுக கூட்டணியிலேருந்து இந்த இப்போ ஆளும் கட்சி திமுக அதில் பல சட்டமன்றங்களில் குரல் கொடுத்துருக்குறாங்க, மக்களுக்கான குரல். இன்னொருத்தர் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. பிகாஸ் எவ்ரி டைம் வந்து சேம் அலை வரதுன்றதை விட இன்னொருத்தர் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பிகாஸ் ஸ்ட்ராங்காக ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக யாராவது இருந்தால் தான் கரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒர்க் பண்ணணுன்றது இருக்கும். பேசிக் நீட்ஸ் நிறையா ஃபில் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அது கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவங்க வந்து இப்போ சமத்துவம் நல்லா பார்க்காங்க, எல்லாரையும் அனுசரித்து போகிறாங்க, அதனால் பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் பாரம்பரிய திராவிட கட்சி, பாரம்பரிய கட்சி. ஆண்டாண்டு காலமாக அவன் தான் ஆண்டுட்டு வராங்க. அவன் தான் நாட்டுக்கும் நல்லது செய்வான், தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்வான், செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இனிமேலும் வருவாங்க. இனிமேல் அவங்களும் வருவாங்க, வந்து அவங்க தான் நாட்டு நல்லது செய்வாங்க. சரி. 2021ஆம் ஆண்டில் 2021 அந்த தேர்தல் வந்து திமுக தேர்தலில் எல்லாரும் ஓட்டு போட்டு வெற்றி பெற ஜெயிச்சாங்க. மக்களுக்கு அவங்க என்ன இதயத்தில் நினைக்கிறாங்களோ அந்த இதயத்தில் நினச்சி அவங்க ஓட்டு போட்டு நல்லா வெற்றியோடு வரட்டும். மாற்றுத்திறனாளி இது எல்லாம் இந்த தமிழ் இதுக்கெல்லாம் ரொம்ப போகிறாரு. இப்போ இந்திய ஆளுங்களெல்லாம் உள்ள வராத அளவுக்கு எல்லாம் இது பண்ணி இது பண்ணுறாரு. எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் 72லேருந்து அதில் தான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு. எம்ஜிஆர் பிடிக்கும், ஜெயலலிதா பிடிக்கும், இப்போ இருக்க இது இபிஎஸ்ஸும் பிடிக்கும். அதனால் வந்து ஒன்றும் எனக்கு நேச்சுராகவே எனக்கு ஏடிஎம்கே தான். அதனால் மேக்ஸிமம் ஏடிஎம்கே தான் போடுவேன். யார் ஒருத்தர் எந்த ஒரு கட்சி எல்லாருக்குமானதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா செக்யுலர் கண்ட்ரி. இங்கே வந்து சோஷியலிசம் செக்யுலரிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் செக்யுலரிசம்ன்றது வந்து எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லா கலரும் எல்லாருமே சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரி. அதுக்காக தான் வந்து பாடுபட்டு சுதந்திரத்தை எடுத்தோம். பட் அந்த சுதந்திரத்தை வந்து ஒரு மனுஷனும் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு தெரியல. அந்த ஒரு மனநிலைமை, அந்த மன கோட்பாடு எல்லாரோட மனசுல இருந்ததுன்னா அதை நோக்கி சிந்திச்சு எந்த கட்சிக்கு போடணுமோ அந்த கட்சி வந்து போட்டா நல்லபடியா இருக்கும். இப்போ ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் 2 லட்ச ரூபா கடன் வாங்கினா அவன் மேலே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க. 2000 கோடி ஏமாத்துன அம்பானியை வந்து ஏசி பெட்ரூமில் படுத்து தூங்குறா போல அவன் வக்கீல் வந்து கோர்ட்டில் பேசுகிறான். அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அவனை ஒரு நாள் உள்ளே வைக்க முடியுதா? நாட்டில் இருந்த ஏற்றத்தாழ்வு மறையணும். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டைரக்டர் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அதனால அவரோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது குடும்பம் வழக்கமாக வர்றது. பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரெட்டாளிக்கு தான் போட்டுட்ருக்காங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் ரெட்டாளிக்கு தான் போட்டுருக்கோம். வழக்கமாக அதே தான் கட்டிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவங்க இது டிஎம்கே ஆச்சு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் அதாவது இவங்க இதில் வந்து கண்ணால் பார்க்கலாம். இந்த இடத்துல பிரிட்ஜ் இருக்குதுன்னா பிரிட்ஜ் இருக்குது, அந்த வேலை நடக்குது, கண்ணால் தெரிஞ்சுக்கிறோம். மெட்ரோலாம் நல்ல விஷயம், நிறையா பிரிட்ஜ் வேலை நடக்குது. உண்மையில அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமாம், அதாவது உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? ஆமாம். மற்றபடி இன்னும் செய்வாங்க, நல்லா செய்வாங்க, அதில் இருக்க நம்பிக்கை இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சில மக்கள் புது மாற்றத்தை விரும்புவாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்தோட மக்களோட கருத்தும் ஒரே நாளில் மாறுது, அது தெய்வ செயல் தான் உண்மையில். ஏன்னா 6 கோடியோ 7 கோடியோ தமிழ்நாட்டு மக்கள்,
அவங்களோட ஒட்டுமொத்தோட நிலை ஒரே நாள் நைட்டில் மாறுறது அது தெய்வ செயல் தான். ஏங்க நான் சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகன், அவருக்கு தான் போடுவேன், வேற யாரும் போடுவேன். என்னோட கருத்து 3வது அணி விஜய் தான் அப்படின்னு நியமிக்கிறேன். கடந்த இத்தனை வருஷமா ஆண்ட ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியும் சரி, ஆட்டோவுக்கு வந்து மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடிட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம், யாரும் எதுவும் பண்ணல. இவர் முத வராரு, இவர் அது பண்ணுவாருன்ட்டு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம்.